வணக்கம் நண்பர்களே, நாம இன்னைக்கு பாண்டிச்சேரியில மெரினா பீச், அதாவது சென்னையில மெரினா பீச் இருக்க மாதிரி பாண்டிச்சேரியிலயும் மெரினா பீச் இருக்கு. நாம இன்னைக்கு அந்த மெரினா பீச்சும் அதை சுற்றியுள்ள சுற்றுலா தலங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கிட்டத்தட்ட மெரினா பீச் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. இங்க கலங்கரை விளக்கம், மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அப்புறம் ஆர்பர்ஸ், அப்புறம் அரிக்கமேடு, இவ்வளவு சுற்றுலா தலங்கள், இன்னும் 2-3 இடங்கள் கூட அதிகமாவே இருக்கு. இங்க போட் ஹவுஸ் இருக்குங்க. இந்த போட் ஹவுஸ்ல தான் இவ்வளவு இடத்தையும் சுத்தி காமிக்கிறாங்க. நாம இன்னைக்கு இந்த இடங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது கடலும் ஆற்றினுடைய பகுதியும் இணையற இடம், அதாவது முகத்துவாரம். கடலின் முகத்துவார பகுதியில் தான் இந்த போட்ல வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த போட்ல தான் நாமளும் போறோம். நான் இந்த வீடியோல கடைசியில இந்த முகத்துவாரத்துல போறத காமிக்க போறேன். நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல போறது ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான அனுபவமா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கடல் முகத்துவாரத்துல போகும்போது அலைகள் அடிச்சு கடல் அப்படியே அந்த படகை வந்து தூக்கி போடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா பிரமிப்பா இருக்கும் இந்த போட்ல போறது. ஓகே, நாம அப்படியே வெளியில வந்தோம் அப்படி சொன்னா இந்த கடல் அழகா நம்ம ரசிக்கலாம். ஓகே, நம்ம அதுக்கு அடுத்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வீடியோ கழிச்சு நம்ம மெரினா பீச்சை பத்தி தனியாவே பாத்துக்கலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பைக்கோ அல்லது கார்லயே வந்தோம் அப்படின்னா நேரா உள்ள பார்க்கிங்ல பார்க் பண்ணிட்டு, இங்க அதிகமா போட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ஸ் தான் அதிகமா வச்சிருக்காங்க. 2-3 போட் ஹவுஸ் இருக்கு. நம்ம ஏதாச்சும் ஒரு போட் ஹவுஸ்ல உள்ள போனோம்னா 4 இடங்களை சுற்றி பார்க்கிறதுக்கு ரூபாய் 500 சார்ஜ் பண்றாங்க. இதுல எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், அரிக்கமேடு, அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சோம்ல கடலுடைய முகத்துவார பகுதி, இந்த 4 இடங்களையும் நமக்கு சுத்தி காமிக்கிறாங்க. நாம இப்ப பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்பர் பகுதியில மீன்பிடி துறைமுகம். இந்த ஆர்பர் பேரு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேங்காய் திட்டு மீன்பிடி துறைமுகம் சொல்றாங்க. இந்த துறைமுகத்தை கிட்டத்தட்ட நம்ம போகும்போதே பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கிட்டத்தட்ட 186 ஹெக்டேர் பரப்பளவுல 2004 சுனாமிக்கு அப்புறம் அமைச்சிருக்காங்க இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஈவினிங் டைம்ல போய் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இந்த போட் ஹவுஸ்ல நாம 500 சார்ஜ் கிட்ட 1/2 மணி நேரம் வரைக்கும் நமக்கு சுத்தி காமிக்கிறாங்க. நம்ம இதை முடிச்சுட்டு அப்படியே அரிக்கமேடு பகுதிக்கு நம்மளை கூட்டு போறாங்க. அங்க ஒரு 10 நிமிஷம் போட்டு நிக்கும். நம்ம அங்க இறங்கி அரிக்கமேடு பகுதியில் போய் உள்ள போய் நம்ம அரிக்கமேடு தொல்பொருள் ஆராய்ச்சி அந்த இடத்த நம்ம போய் பார்த்து கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம அங்க பார்க்கலாம். அந்த இடத்த பார்த்துட்டு அப்படி வெளியில வந்தோம்னா நாம கடைசியா பார்க்க போறதுதான் ஆர்பரோட கடலின் முகத்துவார பகுதி. இந்த கடலின் முகத்துவார பகுதிக்கு நாம போகும்போது ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவமா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நம்ம போட்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த கடல் அலைகள் மேல போட்டு போகும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஜாக்கெட் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. உபகரணங்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பா போட்டுக்கணும். ஏன்னா கடல் அலைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும்போது காற்றினோட வேகமும் அதிகமா இருக்கு. நம்ம அந்த இடத்துல போகும்போது போட் அந்த அளவுக்கு தூக்கி போடும். ஏன்னா நமக்கே ரொம்ப ஒரு பயமா இருக்கும். அந்த படகு பயணத்தை முடிச்சுட்டு நம்ம அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னா மெரினா பீச். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த மெரினா பீச் ஒரு சூப்பரான பிளேஸ்ங்க. கண்டிப்பா இங்க நம்ம ஈடன் பீச்சோ அல்லது மற்ற பீச்சுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த மெரினா பீச் ஒரு சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம கடைசியா பார்க்கும்போது அதுக்கு பக்கத்துல கலங்கரை விளக்கம் மாலை 5 மணி வரைக்கும் தான் இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 ரூபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நம்ம அந்த லைட் ஹவுஸ்ல ஏறி மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இயற்கை எழில் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியுடைய இயற்கை எழில் அழகா கண்டிப்பா ரசிக்கலாம். அதுவும் மெரினா பீச்சோட இயற்கை எழிலையும் சூப்பரா ரசிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இந்த பாண்டி மெரினா ஹவுஸ்ங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த பாண்டி மெரினாக்கு வந்தீங்கன்னா இதை சுத்தி கிட்டத்தட்ட 4 முதல் 5 இடங்களை நாம சுற்றி பார்க்கலாம். 500 மட்டும் தான் சார்ஜ் பண்றாங்க போட் ஹவுஸ்க்கு. நீங்க பாரடைஸ் பீச்சுக்கு சுண்ணாம்பார் போட் ஹவுஸ் தவிர்த்து இங்கேயும் நீங்க வந்து கண்டிப்பா போட்ல போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க நம்ம ஒரு நாள் முழுவதும் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த பாண்டி மெரினால இருக்கிற லைட் ஹவுஸும் சரி, பாண்டி மெரினா பீச்சும் சரி, ஏகப்பட்ட இடங்கள் இங்க பார்க்கிறதுக்கு மிக அருமையான இடங்கள் இந்த பாண்டி மெரினா. இந்த பாண்டிச்சேரி மெரினாவுக்கு உள்நாடு மட்டும் இல்லங்க, வெளிநாட்டுல இருந்து சுற்றுலா பயணிகள் அதிகமா வந்து சுற்றி பார்க்கறாங்க. ஆனா என்ன ஒரு மிகப்பெரிய டிராபேக் அப்படின்னு சொன்னா இங்க பாண்டிச்சேரியில உள்ளவங்களே வந்து இங்க சுற்றி பார்க்கிறதுக்கு ரொம்ப விரும்பாத காரணமும் இருக்கு. ஆனா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் சரி, வெளி மாவட்டங்கள்ல இருந்து அதிகமான பேர் இங்க நம்ம மெரினாவை வந்து சுத்தி பார்த்து இங்க போட் ஹவுஸ்ல தங்களுடைய நேரத்தை கழிச்சிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பிளேஸ் இந்த மெரினா பீச். அதை சுற்றி உள்ள மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், ஆர்பஸ், அப்புறம் அரிக்கமேடு பகுதியிலே கிட்டத்தட்ட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் இருக்கும். நாம பைக்லயோ இல்ல கார்லயோ வந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த ஏரியாவே நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மெரினாவை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 வரைக்கும் சுற்றுலா தலங்கள் இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம இந்த மெரினா பீச்சை பார்க்கணும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல இன்னும் ஏராளமான வீடியோக்கள் போட முடியும். நம்ம சேனலுக்கு கண்டிப்பா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதே போல இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.